வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 10 இன்னைக்கு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. 1990 கணக்குப்படி கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருந்தாங்களா. அதை தொடர்ந்து 2015 அது 8,28,000 பேராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2020 1.5 மில்லியன் மக்களாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இப்படி இந்த சூசைட்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சீனா, தென்கொரியா, ரஷ்யா, லாட்வியா, ஸ்லோவேனியா, அப்புறம் பெலாரஸ் இந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மதிப்பீடுகள்ன்றது இருக்குது. வளரும் நாடுகளை விட பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்னு இருப்பாங்களே அவங்கள தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கா. 3.5 மடங்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கான். நிறைய பெண்கள் இதுக்காக சூசைட் அட்டன் பண்ணுறது அப்படின்றது அதிகமாக இருந்தாலும் ஆண்கள் தான் அதிகமான இறப்பு அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் இதை வந்து அறிவித்தாங்க. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இறப்பு அப்படின்ற கான்செப்ட், சூசைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மனுஷங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லையா. இது வந்து நிறைய பூச்சிகள் இனங்கள்ட்டையும் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பியா ஆபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பக் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா யாராவது வந்து தாக்க வராங்க இல்லை அவங்க குழுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தன்னுடைய உடலை வந்து அதுவே வெடித்து செதற வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயமா இருக்கான். இது வந்து ஆன்டி டெத் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குதிரை, நாய், டால்ஃபின் இது எல்லாமே இந்த சூசைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணுது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பிரேசில் ஆண்ட் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு டைமும் அதனுடைய நுழைவாயில் எல்லா எறும்புகளும் உள்ளே போனதுக்கப்புறம் அதனுடைய நுழைவாயில் மூடுறதுக்காக ஒரு சில குழுக்கள் மட்டும் வெளியில் நின்று அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து வச்சுருக்கான். ஸோ இப்படி இந்த உலகம் முழுக்க இந்த சூசைட்ன்ற கான்செப்ட் அனிமலுக்கும் இருக்குது அப்படின்னாலும் அனிமலுங்க எதுக்காக இதை பண்ணுதுன்னா ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்காகவும் அன்பை வெளிப்படுத்தணுன்ற ஒரு கான்செப்ட் தான். இப்போ ஒரு நாய் இறக்குது அப்படின்னா உரிமையாளர் வந்து வராமல் இருந்திருப்பாங்க, அதனால் சாப்பிடாம அது அப்படியே இருந்து இறந்து போவோம்ல. இப்படி ஒரு விதமான ஒரு அன்பை காட்டுற ஒரு நிகழ்வு தான் இருக்குது. ஆனால் இந்த ஹியூமன்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி கடன் தொல்லையாக இருக்குது, இந்த மாதிரி உறவுகள் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்செப்டை முன் வச்சு ஒரு மன அழுத்தமோ இருக்குமோ இந்த மாதிரியான விஷயங்களை தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம். பிறக்கும்பொழுது நம்மளை யாரையும் கேட்டு நம்ம பிறக்கல. ஸோ அதே மாதிரி இறப்பு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கிடையாது. அது ஒரு இயற்கையான நிகழ்வாக இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இருக்குது. இந்த ரொம்ப உடம்பு முடியாமல் இதுக்கப்புறம் என்னால் எழுந்து நடக்கக்கூட முடியல, என்னை எதை பேரை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த கான்செப்ட் வாஷிங்டன், ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான ஒரு சில நாடுகளில் கூட அப்படியே வழக்கத்துலேயும் இருக்கிற ஒன்றா தான் இருக்குது. பட் ஆனால் பல நாடுகளில் சூசைட் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இயற்கையினுடைய நிகழ்வாக தான் அது இருக்கணுமே தவிர்த்து மற்றவங்களாலேயோ தன்னுடைய எண்ணங்களாலேயோ தனக்கு தானே உருவாக்கிக்கிறவனா இருக்கக்கூடாது அப்படின்றத முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சூசைட் டே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நாளாக வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 10. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஹேமர் இந்தியன் ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு கயானாவில் ஒரு டேங்க. கயானாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா, தெற்காசியா பகுதிகளிலிருந்து வந்தவங்க தான் மோஸ்ட்லி அந்த நாட்டில் இருப்பாங்க. அண்ட் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஹேமர் இந்தியர்கள்னு சொல்லக்கூடியவங்க அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 10% பேர் இருக்காங்க. இந்த அமெரிக்காவில் பூர்வீகமாக கொண்ட ஒரு பழங்குடி மக்கள் தான். ஆரம்ப காலத்தில் வேட்டையாடுறவங்களாகவும் இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வானியல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாலேஜஸ் வந்து அப்போதுலேருந்தே அவங்க வீட்டை இருந்திருக்கு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளுக்கு அப்படியே குடிபெயர்ந்து போய் இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை 1957 ஸ்டீஃபன் காம்பெல் அப்படின்ற ஒரு பர்சன் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக வந்து பதவியேற்றார். அப்படி பதவியேற்ற ஒரு நாள் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 10% மக்கள் இருந்தாலும் அவங்களுடைய இந்த பாரம்பரியத்தை அப்படியே நம்ம கடைபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் ஹேமர் இந்தியன் ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாச்சாரத்தை கொண்டாடுற ஒரு நாளாக வந்து கயானா வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 10. நெக்ஸ்ட் இன்றைக்கி டீச்சர்ஸ் டேவை சைனாவும் ஹாங்காங்கும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1985 தான் இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் உண்மையாகவே எதுக்காக இந்த டேட்டு வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இன்றைக்கும் அதுக்கான விளக்கன்றது இல்லை. இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து 28ஆம் தேதியாக மாற்றுங்க. கன்ஃபியூசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பர்சன் இருக்கார். அவர் தான் நம்ம எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறாரு. அவர் தான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி எஜுகேஷன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொன்ன ஒரு பர்சனு. அதனால் அவருடைய டேட்டை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 28ஆம் தேதியை வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் தாய்வான் இந்த டேட்டை ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு சின்ன முரண்பாடுகள் போயிருந்தாங்க. எதுக்காக மேஜராக சைனா இந்த டே வந்து டீச்சர்ஸ் டேவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த டீச்சர்ஸ் தொழிலேருந்து விட்டு வேலைக்கு போயிட்டே இருக்காங்களா. ஏன்னா அதில் நிறைய ப்ரெஷர்ஸ் அப்படின்றது உருவாகின்னு இருக்கான். இப்போ ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க வந்து விட்டுட்டு போகும்போது ஒரு ஹெல்மெட் கூட போடாமல் வந்துட்டு போனாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு காரணம் இந்த டீச்சர்ஸ் தான் சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து திட்டுவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர்ன்றது அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. 70% வந்து பெண்களும் 30% ஆண்களும் பார்த்திங்கன்னா இவங்க நாட்டினுடைய ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட வேலை நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 மணி நேரமாக இருக்குது. இது அவங்க நாட்டினுடைய சட்டப்படி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 44 மணி நேரம் அப்படின்ற கான்செப்ட் தான். அதை விட 11 மணி நேரம் இவங்க அதிகமாக வேலை செய்கிறாங்களாம். இந்த வேலையில் அதிகப்படியான அழுத்தமும் ப்ரெஷரும் இருக்கிறதுனாலையும் அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லித்தரது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வரதுனால டீச்சர்ஸ் வேலையை விட்டு நிறைய பேர் போயின்னுக்கிறாங்க. அதனால் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அது எல்லோரும் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு நல்ல மாணவர்களையும் எதிர்காலத்தையும் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய விஷயம். அதனால் டீச்சர்ஸை வந்து கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா
டீச்சர்ஸை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கான்செப்டை வச்சு இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சைனா அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 10. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸில் ஒரு டேங்க. இந்த பெலிஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்களும் ஸ்காட்டிஷ் நாட்டை சேர்ந்த கடற்கொள்ளையர்களாக இருந்த பர்சன்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த பகுதிக்கு வந்து தங்க ஆரம்பித்தாங்க 17ஆம் நூற்றாண்டில். அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ஸ்பெயினுக்கும் ஒரு பெரிய எல்லை பிரச்சனைன்றது ரொம்ப வருஷமாகவே நடந்துக்கிட்டே இருந்தது. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பேமன்கள் அப்படி நான் சொன்னாலே அந்த கடற்கொள்ளையர்கள்னு சொல்லிட்டு இவங்க இருந்தவங்களுடைய பேர் வந்து பேமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்பானியர்களை வெற்றி கொண்டு அந்த பகுதியை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்படி தக்க வச்சுக்கிட்ட அந்த ஒரு டேட்டும் அதுக்கப்புறமா வந்து அவங்க நிறைய முயற்சிகளை பண்ணாலும் அது எல்லாத்தையுமே முறியடிச்சாங்க. அப்படி முறியடித்து அந்த பிளேஸை தங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு அந்த பெலிஸினுடைய முதல் வெற்றியாக அது பார்க்கப்படுது. அதனால தான் 17ஆம் நூற்றாண்டில் நடந்திருந்தாலும் இப்போவும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நேஷனல் பெலிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதலையை கொண்டாடுறாங்க பெலிஸில் செப்டம்பர் 10. உயிரை விட்டால் எல்லாம் சரியாயிடும்னா விவசாயிகளும் போராளிகளும் பல தலைவர்களும் தங்களுடைய உயிரை விட்டுருக்காங்க. அவங்களுக்கான நீதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லையே. அப்போ இறப்புன்றது முடிவும் இல்லை, அது அவசியமும் இல்லை. அதையும் தாண்டி நம்ம விட்டு தான் ஆகணும்னு நினச்சோன்னா அதுக்கான முயற்சிகள்லையும் அதனுடைய போராட்டங்களுடைய எல்லையை வரைக்கும் பார்க்கறதுக்காக அதை நம்ம செலவு பண்ணலாம். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட அவங்க பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.